ஆந்திர பாஜக கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டிருப்பது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. இது பற்றிய தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஜெயக்குமார் இணைப்பில் இருக்கிறார். ஜெயக்குமார், விரிவான தகவல்கள். ஆந்திர மாநிலத்தில் மே 13ஆம் தேதி ஒரே கட்டமாக 175 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் 25 மக்களவை தொகுதிகளுக்கும் தேர்தலானது நடைபெற உள்ளது. இந்த தேர்தலில் ஆளும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிடக்கூடிய நிலையில் காங்கிரஸ் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட்டணியாக தேர்தலை சந்திக்கிறார்கள். இதே போன்று தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தெலுங்கு தேசம் நடிகர் பவன் கல்யாணின் ஜனசேனா கட்சி மற்றும் பாஜக இணைந்து இந்த தேர்தலை சந்திக்க உள்ளனர். இதற்காக ஏற்கனவே ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கடந்த 5 ஆண்டுகளில் செயல்படுத்தப்பட்ட நவரத்னா திட்டங்களான அனைத்தையும் தொடரப்படும் என கூறி அதன் மதிப்பை மட்டும் கூடுதலாக உயர்த்தி வழங்கப்படும் என தெரிவித்திருந்தார். இந்நிலையில் தெலுங்கு தேசம் மற்றும் பாஜக ஜனசேனா கூட்டணி தரப்பில் நேற்று தேர்தல் வாக்குறுதி வெளியிடப்பட்டது. தேர்தல் அறிக்கையானது வெளியிடப்பட்டது. இந்த அறிக்கையில் பாஜக, ஜனசேனா மற்றும் தெலுங்கு தேச கட்சி தலைவர் சந்திரபாபு மூவரும் இணைந்து இந்த அறிக்கையை வெளியிட்டனர். அப்பொழுது கூட்டாக சேர்ந்து அறிக்கையை வெளியிடுவதற்காக 3 கட்சி தலைவர்களும் முன்பட இருந்த நிலையில் பாஜக சார்பில் பங்கேற்ற ஆந்திர மாநில தேர்தல் இணை பொறுப்பாளரான சித்தார்த் நாத் அந்த அறிக்கையை பெற மறுத்துவிட்டார். காரணம், ஏற்கனவே 2014ஆம் ஆண்டு தேர்தலிலும் இதே பாஜக, ஜனசேனா மற்றும் தெலுங்கு தேச கட்சி கூட்டணி அமைத்து தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டது. இந்த தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டதில் ஒன்றை கூட சந்திரபாபு நாயுடு அப்பொழுது இருந்த பாஜக கூட்டணி நிறைவேற்றவில்லை என்று ஏற்கனவே ஜெகன்மோகன் ரெட்டி தேர்தல் பரப்புரையின் பொழுது 2014ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட தேர்தல் அந்த அறிக்கையை வைத்து தற்பொழுது பிரச்சாரம் மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் மீண்டும் சந்திரபாபு வெளியிட்டுள்ள இந்த அறிக்கையின் மூலமாக பாஜகவிற்கு சாதகமாக இருக்காது என்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருப்பதன் காரணமாக இவ்வாறு பாஜக தலைவர்கள் நடவடிக்கை எடுத்ததாக கூறப்படுகிறது. காரணம், சந்திரபாபு நேற்று வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார். அதில் குறிப்பாக 5 ஆண்டுகளில் 2.20 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு, தமிழகத்தில் உள்ளது போன்று மகளிருக்கு இலவச பஸ் சேவை, இலவச பேருந்து சேவை, மகளிர் உரிமை தொகையாக 1500 ரூபாய், ஒவ்வொரு குழந்தைக்கும் கல்வி செலவுக்காக 15,000 மற்றும் 3 இலவச சிலிண்டர்கள் என பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தார். இவை அனைத்தும் செயல்படுத்த முடியுமா என்ற ஒரு சாத்தியக்கூறுகள் உள்ள நிலையில் செய்தியாளர்கள் நேற்று தெலுங்கு தேச கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடுவை கேட்கும் போதும் அவர் மத்திய அரசு எங்களுக்கு தேசிய முற்போக்கு கூட்டணி ஆட்சிக்கு வந்த பிறகு மத்திய அரசிடமிருந்து எங்களுக்கு உதவிகள் வரும் என்று நாங்கள் எதிர்பார்ப்பதாகவும் அதன் அடிப்படையிலேயே இந்த தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருப்பதாக தெரிவித்திருந்தார். இந்த அறிக்கை வெளியிடும் போதே பாஜக தலைவர்கள் மத்தியில் அந்த தேர்தல் அறிக்கையை பெறாமல் இருந்தது அந்த கூட்டணியின் மத்தியில் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.